நார்மலாக தண்ணி குடிக்கிற பொழுது கூட வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? காலை அதிகாலை எழுந்த உடனே வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. ஒரு 2 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு 2 நேரத்துலையும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்குலேஷன் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது டைலூட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும். எங்கேயும் தேக்கம் இருக்காதுங்க, வெரிகோஸ் வெயின் வராது. இப்படி ஆரம்ப கட்டத்தை தடுத்துக்கலாம். சரி, ஒரு வேளை வந்துருச்சுங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னம்னா இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன். என்ன அப்படின்னா இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா அது அருகம்புல் தாங்க. இந்த அருகம்புல்லை நம்ம என்ன பண்ணோம்னா ஜூஸ் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். இன்றைக்கி அருகம்புல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு பூ கொண்டு வர்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அருகம்புல்லை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இந்த அருகம்புல்லை டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள். அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டைரெக்டாக ஜூஸ் பண்ணி நல்ல ஒரு 150 ml 200 ml டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க.